ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இன்றைக்கி 882வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் எப்போவும் மாதிரி நிறையவே சூப்பரான அப்டேட்ஸோட வந்திருக்குங்க. ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நத்திங் ஃபோன் மாதிரி வரப்போகிற இன்ஃபினிக்ஸ் ஃபோனோட டீட்டெயில்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஆப்பிளோட மேக் M3 சீரிஸ் லான்ச் ஆக போகுது. இதை பற்றின டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கிடச்சிருக்கு. அடுத்து வாட்ஸ்அப்போட ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் பற்றி பார்க்கலாம். இன்னமும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது, வாங்க என்னென்னு தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு ரெட்மியோட ரெட்மி 12 வர ஆகஸ்ட் 1 இந்தியாவில் லான்ச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போவே இந்த மொபைலோட டீட்டெயில்ஸ் ஸ்பெக்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இந்த மொபைல் ஒரு 15,000 ப்ரைஸ் ரேஞ்சுக்கு உள்ளே லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் 3 கலர் வேரியண்ட்டில் வருமாம். ஒன்று மூன்லைட் சில்வர், இன்னொன்று ரெயின்போ, மூணாவது பிளாக் கலர் அப்படின்ற 3 கலர் வேரியண்ட்டில் வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து ஒரு LCD 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே, மீடியாடெக்கோட ஹீலியோ G88 அப்படின்ற ப்ராசர், எப்பவும் பார்க்குற மாதிரியான 50 MP கேமரா, 5000 mAh பேட்டரி, 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருமாம். ஸோ நான் ஒரு 12,000 எதிர்பார்க்குறேங்க. பார்ப்போம் அவங்க என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணுறாங்கன்னு. அடுத்து வாட்ஸ்அப்பில் இப்போ ஒரு பெரிய ஸ்கேம் போயிட்டுருக்கு. எல்லாரையும் நம்ப வைக்கிற மாதிரியான ஒரு ஸ்கேம். என்ன தெரியுமா? ஒரு டீப் ஃபேக்கை யூஸ் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ எதையாவது எடுத்து அதை வீடியோவாக மாற்றுறாங்க. அந்த வீடியோவுக்கு ஏஐ யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட் மாதிரியே வாய்ஸை கொடுத்து அந்த வீடியோவை உங்களுக்கு ஒரு நார்மலான ஒரு நம்பர்லேருந்து கால் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி ரெடி பண்ணுறாங்க. ஸோ இப்போ வாட்ஸ்அப்பில் ஒரு கால் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு தான் உங்கள்கிட்ட பேசுவான். அவனுக்கு ஒரு எமர்ஜென்சி, எனக்கு அமௌண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பான். நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோதான், உங்களோட அமௌண்ட் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்கேம் வாட்ஸ்அப்பில் கண்டினியூவாக நடந்துகிட்ருக்கு. நிறைய பேர் இதில் ஏமாந்துருக்காங்க. கேரளாவை சேர்ந்த ஒருத்தர் கூட 40,000 போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ உங்களுக்கு தெரியாமல் யாராவது உங்களுக்கு வீடியோ கால் பண்ணி அமௌண்ட் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களோட பர்சனல் நம்பருக்கு ஒரு டைம் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அமௌண்ட் போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க. அடுத்து நேற்று தான் சொல்லியிருந்தேன், இன்ஃபினிக்ஸ்லேருந்து அப்படியே நத்திங் மாதிரி ஒரு ஃபோன் வரப்போகுது. இன்ஃபினிக்ஸ்லேருந்து கேஸை ஃபைல் பண்ண போகிறாங்க அப்படின்றது. ஸோ இப்போ அந்த மொபைலோட இமேஜஸ் வந்திருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்க போகுதான். நம்ம நத்திங் வந்து எப்படி வரும் அப்படின்ற மாதிரி பார்த்து ஒரு சில இமேஜஸ் முன்னாடியே லீக் ஆகிருந்ததில்ல, அந்த மாதிரி டிசைனை எடுத்து பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. ஆனால் எனக்கு இதில் வந்து அப்படி நத்திங் மாதிரி டிசைன் மட்டும் இருக்குது, கிளிஃப் இன்டர்ஃபேஸ் இல்லை அப்படின்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் நத்திங்லேருந்து அந்த கிளிஃப் இன்டர்ஃபேஸை வேறு பேட்டன் பண்ணி வச்சுருக்காங்களாம். ஒரு வேளை அதே மாதிரி எட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இவங்க மேலே கேஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த இன்ஃபினிக்ஸ் இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GT10 Pro அப்படின்ற நேமில் வரப்போகுதாம். கூடவே இதில் வந்து டிமென்சிட்டி 1300 ப்ராசரோட ஒரு 108 MP கேமராவோட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல மொபைல் மாதிரி தான் தெரியுது. நத்திங் லான்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீதியை பேசிக்கலாம். அடுத்து Xiaomiலேருந்து Xiaomi Pad 6 Max அப்படின்ற ஒரு டேப்லெட் இப்போ 3C சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்குங்க. இந்த டேப் கொஞ்சம் பெரிய டேப்பாக இருக்கும் போல். மேக்ஸ் அப்படின்றனால கொஞ்சம் 12.4 இன்ச்சஸ் டிஸ்பிளேயோட வரப்போகுது. 67 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி எல்லாமே Xiaomi Pad 6 Pro பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஸ்னாப்ட்ராகனோட 8+ Gen 1 அப்படின்ற ப்ராசரோட ஒரு 8200 mAh பேட்டரியோட வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க. ஸோ Xiaomiயோட அடுத்த ஒரு பெரிய டேப் ஒன்று வரப்போகுது. அடுத்து ஐஃபோனோட iPhone 15 என்னென்ன கலர் வேரியண்ட்டில் வரும் அப்படின்றத ஃபாக்ஸ்கானில் வேலை பார்க்குற எம்ப்ளாயி ஒருத்தர் ட்வீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்க முடியுது, சைனாலங்க. ஸோ அவர் சொல்லியிருக்கிறது படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எப்போ மாதிரி கலரோட இந்த டைம் க்ரீன், எல்லோ, பிங்க் அப்படின்ற 3 கலர் வேரியண்ட்டும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் ஐஃபோனோட 15 எப்படி வருது அப்படின்றத. அடுத்து ரியல்மியோட Pad 2 இந்தியா லான்ச்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 19 லான்ச் ஆகுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த ரியல்மியோட Pad 2 AMOLED டிஸ்பிளேயோட வருது அப்படின்னு பார்க்க முடியுது. 11.5 இன்ச்சஸ் 2K AMOLED டிஸ்பிளேயோட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு சூப்பர் டிஸ்பிளே அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது தவிர இதை பற்றின பெருசான டீட்டெயில்ஸ் நமக்கு கிடைக்கல. சரி, இன்னும் 2 நாட்களில் லான்ச் ஆயிரும். ஸோ லான்ச் ஆனதுக்கப்புறம் இது தவிர மேலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஆப்பிளோட அடுத்த ஒரு லான்ச் ஈவெண்ட் இருக்க போது அக்டோபரில். இதில் M3 பவர்ட் மேக்புக், அது போக மேக்கை லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க. குறிப்பாக ஆப்பிளோட 13 இன்ச் மேக்புக், அது போக மேக்புக் ப்ரோவை லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அதே மாதிரி ஒரு M3 மேக்கையும் லான்ச் பண்ணுவாங்களாம். M3யோட ஹையர் அண்ட் மேக்புக் ப்ரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் வருமாம். அது போக ஐபேட்ஸும் அடுத்த வருஷம் வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க. ஸோ ஒரு மேக்குக்கான லான்ச் ஈவெண்ட் இருக்குது. ஒரு சில லேப்டாப்ஸ் மட்டும் இந்த லான்ச் ஈவெண்ட்டில் லான்ச் ஆக போகுது. குறிப்பாக 13 இன்ச்சஸ் லேப்டாப். ஒரு வேளை ஆப்பிள் லேப்டாப் எடுக்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா எப்போவுமே வந்து அடுத்த ஜென்ரேஷன் லேப்டாப் லான்ச் ஆயிடுச்சுன்னா பழைய ஜென்ரேஷனோட விலை ரொம்ப கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ பொறுமையாக இருந்து வாங்கினீங்கன்னா பெட்டரான ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான்.
ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததா ஒரு லைக்கை தட்டி விட்டு போங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸோட குட்டியாக ஒரு ஷேரை தட்டி விடுங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. வேற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன்.